நான் சொன்ன மாதிரி கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்டி. நான் சொன்ன மாதிரி நகையெல்லாம் போட்டிருக்க, பூ வச்சிருக்க, புடவை கட்டியிருக்க. என்ன கிளம்பலாமா? அது வந்து எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குடி, மனசு படபடப்பா இருக்கு. என்னக்கா? யார் வீட்டுக்கு போறோம் சொல்லு? உன் வீட்டுக்கு தானே போறோம். எதுக்கு நீ பயப்படுற? இந்த ஆளும் அப்பா அம்மாக்கு தெரியாம நம்ம அவர் வீட்டுக்கு போறது ரொம்ப தப்புடி. நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? என்னக்கா? அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டுமா வருண் வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு? எனக்கு கடுப்பேத்துறாமா. அப்பாட்ட சொல்றேன், ஆட்டுக்குடிட்ட சொல்றேன்ட்டு. ஏக்கா இப்படி? அம்மா அப்பா அம்மாக்கு தெரியாம தான் போறோம். தாண்டி எனக்கு பயமா இருக்கு. இப்படி லூசுத்தனமா பேசிட்டு இருக்க. ஆமாட்டே சொல்லியாச்சு, அவரும் வீட்டுக்கு வாங்கன்னு தான் சொல்றாரு. என் அத்தையுமே சொல்லியாச்சு, அவங்களும் சரின்ட்டாங்க. அப்புறம் ஏக்கா இப்படி பதட்டப்படுற? எனக்கு கல்யாண புடவை எடுக்கும் போதே மாமா கிட்ட நீ சரியா பேசுன்னு வருத்தப்பட்டிலக்கா. அதான் ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறேன். அப்பா அம்மா இப்ப ஊருக்கு போயிருக்காங்க. நம்மளும் காலேஜ் கட்டடிச்சு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் சரிக்கா, நீ இப்படியே பேசிட்டே. நான் என்ன மாமா வீட்டுக்கு கிளம்பட்டுமா? போயிட்டு வரட்டுமாக்கா? இருடி. அப்புறம் நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேங்கிற. இதான் என்கிட்ட வருத்தப்பட்டு சொன்னேன். அப்பா அம்மா இனிமேட்டு மாமா பார்க்க கூடாதுன்ட்டாங்க. கல்யாணத்தை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. கஷ்டமா இருக்கு, அவரை பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு தெரியலன்னு சொன்னேன். அதுதான் அப்பா அம்மாச்சி வீட்டுல பத்திரிக்கை வைக்கிற டைம்ல போய் மாமா பார்த்துட்டு பேசிட்டு வரலான்னு சொல்றேன். சந்தர்ப்பம் சொல்ல உனக்கு கிடைக்காதுக்கா. என்ன பண்ணி நீ மாமா வீட்டுக்கு போனாலும் மாமா வீட்டுக்கு போறது ஜாலியா பேசுறதா நல்லா இருக்கும்க்கா அப்படிங்கிற. ஆமா, நீ எல்லாம் சுத்த வேஸ்ட். எப்படி லவ் பண்ண? மாமா உன்னை எப்படி ஒத்துக்கிட்டாரு? எனக்கு புரியவே இல்ல. உன்னை கொல்ல போறேன்டி. இப்பெல்லாம் பேசுறது எனக்கு செம்ம கோவம் வரும் பாத்துக்கோ. இதுக்கு மட்டும் கோவப்பட தெரியுதுல. கிளம்புறப்பெல்லாம் சரின்னு சொல்லிட்டு மாமா வீட்டுக்கு கிளம்புற நேரத்துல இப்ப யோசிச்சுட்டு இருக்க. பாக்கா போயிட்டு வரலாம், டைம் ஆயிடுச்சு. அப்பா அம்மா வரதுக்குலாம் நம்ம வீட்டுக்கு வந்துடணும். அதுக்காக தான் சொல்றேன் நானு. சரிடி, சரி வா போலாம். அரை மணி நேரம் வீட்டுல இருந்துட்டு வந்துடலாமா? சரிக்கா. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தாண்டி அவர் வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஊர் உலகத்துல உள்ளவங்க 1000 சொல்லுவாங்க. அதான் நீ கேட்டுட்டு இருப்பியா? அப்பா அம்மாவா பார்த்து டிசைட் பண்ண கல்யாணம் கிடையாது. லவ் பண்ணி ஏத்திக்கிட்ட கல்யாணக்கா. நீ மாமா வீட்டுக்கு போறதை யாரும் எதுவும் சொல்ல முடியாதுக்கா. அது அப்படி சொன்னாலும் பரவாயில்லக்கா. சரிடி, சரி வா போலாம். ஆட்டோ வெளியே வெயிட்டிங் நிக்குது, வா கிளம்புவோம். ஏன்டி ஸ்கூட்டிலே போயிடலாமே? நீதான் ஸ்கூட்டி நல்லா ஓட்டுவியே, எனக்கு தான் ஓட்ட தெரியாது. இல்ல அவ்வளவு பழியன்னு அடிக்குது. டைம்ல வண்டியில போயிட்டு வந்தோம், அவ்வளவுதான் கருத்து போயிடுவான். என்னடி இது? ஆமாக்கா, ஒரு 10 நாள் உனக்கு கல்யாணத்துக்கு வரைக்காவது உன் மூஞ்சி நல்லா பளபளன்னு வச்சுக்கணும்ல நீயும். அதே மாதிரி நானும். அதுக்கு தான்க்கா சொல்றேன். உன் ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி வண்டியில போனாலும் எல்லாரும் பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஆட்டோல போனா கூட தெரியாது. எனக்கா? ஆட்டோல போனா யாரும் பார்க்க மாட்டாங்க. என்னடி இப்படி கதை விட்டுற? நீ பேசிட்டே இருந்தா லேட் ஆயிரும். ஆட்டோ காசு நம்ம தான் கூட கொடுக்க வேண்டியதா வரும். வாக்கா கிளம்பலாம். மாமா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோ. அப்புறம் நீ மாமாவை கல்யாணத்துல தான் பார்க்க முடியும். அப்பாவும் கட்டன் ரைட்டா சொல்லிட்டாரு, எங்கேயுமே வெளியே போக கூடாதுன்ட்டு. அதனால மாமா கிட்ட 6 hour நல்லா பேசிட்டு வா. ஒரு 2 நாள் மாமா கூட பேசிட்டு இருக்கட்டுமா? இல்ல, என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பாவம் அக்கா வருத்தப்பட்டு சொல்லுதே. ஒரு நல்ல ஐடியா யோசிச்சு உன்னைய கூட்டிட்டு மாமா வீட்டுக்கு போலான்னு பார்த்தா என்கிட்ட நீ இப்படி திருஷ்டி கொடுத்து பேசுவியா? சும்மாடி ஆனா சொல்லிட்டு இருக்காதக்கா. நீ பேசுறப்ப நான் சரிங்கிறல. ஏதோ ஒண்ணு. அதான் கிளம்பலாம்க்கா, மணி ஆயிடுச்சு பாரு. போலாண்டி. இதே மாதிரி மாமா வீட்டுக்கு போறப்ப முகத்துல சிரிப்போடே வா. ஒரு வழியில நம்ம யாரும் எதுவும் பாத்துருவாங்கன்ட்டு முகத்தை உண்மனே வச்சுக்காத. என்ன சரியா? சரிடி. சரிக்கா, வா போலாம். அப்புறம் மாமாக்கு ஃபோன் பண்ணிட்டியா? அவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சே. எங்க அக்காக்கு வெக்கத்தை பாரு. என் அக்காக்கு கல்யாண கலை வந்துருச்சு. என் அக்கா எம்புட்டு அழகா இருக்கா. இப்படி நீயே கண்ணு வச்சிடாத. எப்பப்ப நாளா கண்ணு வைக்கல. அம்மா அந்த சாரியில பார்த்து உன்னை அசந்தர போறாரு. கிளம்பலாண்டி முத. போலாங்க்கா. மருமக புள்ள வீட்டுக்கு வரான்னு சொன்னியே, என்ன ஆளக்கானா? நானும் பாத்துட்டு இருக்கேன். முன்னாடியே கிளம்பிட்டாங்கன்னு சொன்னியே. வந்துட்டு இருப்பாங்க போல இருக்கு. போதியும் கூட தானே வரா? ஆமா, 2 பேரும் தான் வராங்க. சரி வரட்டும். நமக்கு சுவாதி வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு அப்படியே லீவ் போட்டுருக்க வேற. கண்டிப்பா வருவாங்களே. இதெல்லாம் ஒண்ணும் பதட்டப்படாதம்மா. அதுக்கு இல்லடா, சமைச்சு வச்சது வீணா போயிரும்ல. எல்லாம் வந்துருவாங்க. மருமப்புல வந்துருச்சே. சுவாதி, நீயா அது? ரொம்ப அழகா இருக்க. அப்படியா? நீங்களும் தான் நல்லா இருக்கீங்க. இருந்தாலும் இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அட போங்க. ரொம்ப வெக்கப்படாத. என்ன வேணும் உங்களுக்கு? பக்கத்துல அத்தையும் என் தங்கச்சி இருக்காங்க, பார்த்து பேசுங்க. மாமா, நானும் தான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். உங்க குழந்தைய மாமா, என்னை மறந்துடாதீங்க. அப்படிலாம் இல்ல. டேய், உன்னை பெத்த அம்மாவே மறந்துடாதடா. என்னம்மா நீ இப்படி பேசுற? ஜோதிதான் என்னை கலாய்க்கிறனா, அதுக்கு மேல நீ பேசுவ போல இருக்கே. அதுக்கு இல்லடா, சும்மா சொன்னேன். எப்பவும் போல நீங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா இருக்கணும். இதுதானே நானும் எதிர்பார்க்கறது. சரிம்மா. அம்மா சரிமான்னு சொல்லிட்டு முகத்தை இப்படி உண்மையே வச்சிருக்கீங்க. நாங்க வந்து உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லையே. ஜோதி, எதுக்கு அவர் ஓவரா உங்களுக்கு? வாய மூடு. பாத்தியாமா ஜோதி, மாமாவை கலாச்சிட்டீங்க. அதனால என் மருமகளுக்கு கோவம் வந்துருச்சு. அதான் பாருங்க. ஏன் மாமா நான் கலாய்க்க கூடாதா? என்ன மாமா நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு எப்படி விருப்பமோ அதே மாதிரி நீங்க கலாச்சிக்கோ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்பா அம்மாவே சரின்ட்டாரு. அப்புறம் என்ன? வீட்டுக்கு வந்த என் மருமகளை நிக்க வச்சே பேசிட்டேன். அடி சுவாதி, ஜோதி வந்து உட்காருங்க. போய் நான் காப்பி எடுத்துட்டு வரேன். இல்ல ஆண்டி, வேண்டாம் அதெல்லாம். உட்காருமா, குடிப்ப. சரி ஆண்டி. ஆண்டி, எனக்கு ஒரு கப் காப்பி வேணும். உனக்கு தராமையா? எடுத்துட்டு வரேன் தாயிரு. அந்த உட்காரு சுவாதி. பரவாயில்லைங்க. அட உட்காருக்கா, ஓவரா வலியாத. என்ன என் பொண்டாட்டி வேணும்னா என் முன்னாடி வம்பளுக்குற நீ? ஓ, உங்க பொண்டாட்டி வம்பளுத்தா உங்களுக்கு கோவம் வருதோ? அப்புறம் வராதா?
பாத்தீல என்ன ஏதாவது சொன்னீங்கன்னா அவளுக்கு கோவம் வரும், அதே மாதிரி அவளை ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வரும். புரியுதுல? புரியுது புரியுது. அதே மாதிரி பார்த்தாலும் தெரியுது. நீ என்ன சொல்ல வர? அதான் 2 பேரும் சேம் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களே அதுதான். ஏன் அப்படி நாங்க போடக்கூடாதா? அதுக்கு இல்ல, கல்யாணத்துக்கு புடவை எடுக்க வரும்போதும் சேம் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வரும்போது சேம் கலர் தான். ஏக்கா என்னடி நீ ரொம்ப மோசம்க்கா. அம்மா கிட்ட வர வர ரொம்ப பேசுறதுன்னு சொல்லிட்டு என்ன கலர் ட்ரெஸ் போடணும்ட்டு கொண்டு எல்லாத்தையும் பேசி வச்சிருக்கீங்க. ஆனா என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. இது சஸ்பென்ஸா போட்டு வந்தோம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதே. என்ன சுவாதி சொல்ற? ஆமா நானும் யதார்த்தமா போட்டேன், அவரும் அப்படிதான் போட்டிருக்காரு. பொய் சொல்லாதக்கா, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? என் மனசுல என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும், அவர் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். எங்க வருண் அப்படிதானே? ஆமா, என் பொண்டாட்டி கரெக்டா சொல்லிட்டா. உங்களை பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்கு. யாருக்கா நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்றீல, அதே மாதிரி நானும் ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல. ஒத்த வாங்க போறடி. அப்ப நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்ப எனக்கு மட்டும் எனக்கும் ஆசை இருக்காதா? அப்பா அம்மாலாம் பாவம். இது நல்லா இருக்கே. உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா சொல்லு. ஜோதி, உனக்கு யாரை பிடிச்சிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோமா. இந்த மாமா உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். தேங்க்ஸ் மாமா. பாத்தீலக்கா என் மாமா எனக்கு சப்போர்ட்டா இருக்காரு. நீ என்ன சொல்றது ஏன் மாமா? ஆமா ஆமா. அப்புறம் இன்னொன்னு சொல்லு மாமா உங்ககிட்ட, அப்புறம் மறந்துட்டேன். சொல்லுமா. லவ் யூ மாமா. என்னது லவ் யூவா? மாமாக்கு நான் லவ் யூ சொன்னேன், இப்ப என்ன உனக்கு? போச்சு போச்சு, சுவாதி பொசிவ் ஆகுறா. அப்புறம் எனக்கு பொசிசிவ் ஆகாம எப்படி இருக்குமாக்கும்? ஜோதி, பல போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுல ஒத்துக்கிட்டு நானும் மாமா இப்ப கல்யாணம் பண்ண போறோம். நடுவுல ஏதாவது குட்டி கலாட்டம் பண்ணுன உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோ. நீங்க என்ன மாமா சொல்றீங்க? எனக்கும் டபுள் ஓகே தான். என்ன டபுள் ஓகே? நீ என்கிட்ட அடிதான் வாங்க போறீங்க? இல்லக்கா நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன். போய் பெருசா எடுத்துட்டு இருக்கியே. ஓ மாமா உனக்கு தான்க்கா. அதுதான் வரும் எனக்கு மட்டும்தான். சரி விடு, கோவப்படாத. அம்மா விளையாட்டுக்கு சொன்னா கோவமா எடுத்துக்கிட்டே. அதான் நான் சொன்னேன்ல சுவாதிக்கு பிடிக்காதுன்ட்டு. மேல ஏதாவது பேசினேன்னா அக்கா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. அம்மா நீங்க அக்கா கூட பேசிட்டு இருங்க. நீங்க 2 பேரும் லவ் பண்றதுல நான் நடுவுல வந்த மாதிரி ஆயிடுச்சு. உள்ளார காப்பி போடுறாங்களே என்ன இது, நான் போய் உள்ளார பாக்குறேன். போ அத செய்யி போ. சரிக்கா. அம்மா என்ஜாய். சரி சரி. என்ன சிரிப்பு? ஏண்டி தங்கச்சி சொல்றேன்ட்டு நீங்களும் டபுள் ஓகேங்கிறீங்க? சும்மா விளையாட்டுக்கு சொன்னது. சரியா, அதெல்லாம் தங்கச்சினால பொறுமையா போயிட்டு இருக்கேன். இதுவே வேற பொண்ணா இருந்துச்சு கை காலம் உடச்சு கொடுத்துருவாமா. வரும் எனக்கு மட்டும்தான். வேற யாரு பங்கு போட வந்தாளுங்க அவ்வளவுதான், சும்மா விட மாட்டேன் நானு. ஐயோ ஆத்தா, இப்பவே இந்த குலவையில இருக்கியே. அப்புறம் இருக்காது எனக்கு. அதே மாதிரி நீங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பொண்ணாவது சைட் அடிச்சீங்க? ஐயோ சாமி, என் கண்ணு உன் பக்கம் தான் இருக்கும். ஆமா, இல்ல உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேமா. ஏன் இப்படி கோவப்பட்டுட்டு? சும்மாதான், வேற ஒண்ணும் இல்ல. உன் தங்கச்சி மேல கோவப்படுவியா? சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு போற. நீ இப்படி பேசுற பாத்தியா? இல்ல எனக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதான். மனச ஹாப்பியா கொண்டு வர நான் எதுவும் பண்ணட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். இல்ல இப்ப எதுக்கு பக்கத்துல வரீங்க? ரொம்ப சூடா இருக்கீல பொண்ணைய. ஏங்க நான் உங்க வீட்டுல இருக்கேன். அம்மா இருக்காங்க, என் தங்கச்சி இருக்காங்க. மேற்கொண்டு கதவுலாம் திறந்திருக்கு. யாராவது பாத்துட்டாங்கன்னா போச்சு. நீங்க சும்மா நீங்க தள்ளி போங்க, விலகி போங்க. என்னைய உன்னை எப்படி நான் எப்படி விலக முடியும்? அதெல்லாம் வேண்டாம். வீடுங்க உங்க வீடுங்க. என்ன கேளுங்க, அத்தை பார்த்தா எதை நினைப்பாங்க. போங்க இல்ல விட மாட்டேன், பக்கத்துலயே தான் நிப்பேன். ஏன்னா இன்னும் நெருங்கி வந்து நிப்பேன். என் கையில அடிதான் வாங்க போறீங்க பாருங்க. எனக்கு ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. தள்ளி போங்க. முடியாது. போங்கங்க. அத்தை பார்த்தாங்கன்னா போச்சு, என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு தெரியும் நம்ம 2 பேரும் தனியா பேசுறோம். சரி கொஞ்ச நேரம் கழிச்சு வரலான்ட்டு. இதெல்லாம் கிடையாது. அப்படிதான், யாரும் இல்ல. தங்கச்சியும் வரமாட்டா, அதே மாதிரி எங்க அம்மாவும் இங்க வரமாட்டாங்க. எனக்காக ஒரே ஒரு என்னது? கண்ணத்துல ஒரு முத்தம். அதே மாதிரி பாருங்க, நீங்க கேட்கறதா ரொம்ப தப்பு. நமக்கு கல்யாணம் ஆக போதுடி. கல்யாணம்னா அதெல்லாம் அதுக்கப்புறம் தான். அதுக்கப்புறம் தான். ஒரு கிஸ் தானே கேக்குறேன், அதுக்கே நீ இப்படி பண்ற? தள்ளி நின்னுங்க. முடியாது, கிஸ் கொடுக்காம நான் போக மாட்டேன். நான் அத்தையை கூப்பிட்டுறேன் பாத்துக்கோங்க. கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டாங்க. ப்ளீஸ் நவுந்து போங்க. என்ன சொல்றீல, நீ நவுந்து போக வேண்டியதானே? என் கையை விடுங்க. முடியாது. நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப அராஜகம். நான் கொடுத்தேல, எனக்கு ஒரு கிஸ் கொடு. தர முடியாது. உன்னதாண்டி ஒரே ஒரு வாட்டி தானே கேக்குறேன். மாமி ஆசையை நிறைவேற்ற மாட்டியா? சரி நான் அப்ப நான் ஆபீஸ் போட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். என்ன இப்போ ஓகே உங்களுக்கு? டபுள் ஓகே. என்ன தேங்கக்கா காப்பி எடுத்து வந்துட்டீங்க. நான் போலாங்க. ஏன் என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்குமா, நான் உள்ளார போறேன். வா நீ வா உள்ளார போலாம். சாப்பாடு பரிமாறே சாப்பிடு. அக்காவும் சாப்பிட வரணும்ல, அவ அப்புறமேட்டு சாப்பிட்டுக்குவா. நீ வா சாப்பிடலாம். இல்ல அக்கா கூட்டிட்டு வர, நீங்க போங்க. சொன்னா கேட்க மாட்டியா நீ? அட போங்கத்த, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். சுவாதிட்டு அந்த காப்பியை கொடு. சரித்த. அக்கா, மாமா, கண்ணத்துல என்னது மாமா? ஐயோ அது ஒண்ணு இல்லையே. சகப்பா இருக்கு. நான் உங்களை முத்தம் கொடுத்ததான் கேட்டுட்டு இருக்கா. அது ஒண்ணு இல்ல, உங்க அக்கா என்னை அடிச்சுட்டா. ஏன் வந்து என்னன்னு கேளு. ஏன்க்கா மாமா அடிக்கிற? சும்மா நிடி. கவி 2 அடி போடலாம் மாமா. போய் போடி முத. ஓஹோ, இப்பதான் புரியுது. ஐயோ, உன் தங்கச்சி கண்டுபிடிச்சிட்டா. விடுங்க, அதான் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன். 2 காதல்களும் பேசிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன வேலை? பார்க்கும் போதே நமக்கு தெரியுது. ஐயோ, நம்ம இங்க இருந்து கிளம்பிட வேண்டியதுதான். ஏன் என்ன இப்படி பாக்குற? முத்தம் கொடுத்த அச்சு அப்படியே தெரியுது பாருங்க கண்ணத்துல. என்னடி சொல்ற? ஆமாங்க, அதான் ஜோதி பாத்துட்டு போறா. அச்சச்சோ, உங்க அம்மா வேற பாக்கல, நம்ம மாட்டிக்குவோம். வாங்க. இப்பவே சொன்னேன் வேண்டாம் வேண்டாம்னு, கேட்டீங்களா நீங்க? இப்ப என்ன வந்துச்சு? பரவாயில்ல விடு. பரவாயில்லையா?
எங்க வீட்டாளுங்க யாராவது தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், சும்மா இருக்க மாட்டாங்க, என்னை கொன்னே போட்டுருவாங்க. கண்ணத்துல முத்தம் தானே கொடுத்த, அம்மா நான் உன்னை ரேப் பண்ண மாதிரி தான் பேசிட்டு இருக்க. இது வேறயா? கொன்னே போடுவேங்க உங்களை. சும்மா தாண்டி சொல்லிட்டு இருக்கேன். ஒண்ணும் வேண்டாம், இங்கே இருங்க, நான் உள்ளார போறேன். ஆப்ட முத வீட்டுக்கு கிளம்பணும். அப்படியே வீட்டுக்கு கிளம்புறியா? கொஞ்ச நேரம் இருவேன். எல்லாம் உங்களாலதான். ஆய் வச்சுட்டு சும்மா இல்லாம முத்தம் கூட அது கொடுன்ட்டு போயா. ஏ சுவாதி இரு, முத கழுவிட்டு வரணும். வீட்டாளுங்க சரி வெளியே அவங்க யாரும் பாத்திர கூடாது. கடவுளே, இந்த ஆத்தங்கர பக்கம் உட்காந்து பேசுறது ஒரு தனி சுகம்தான். ஏண்டி? ஆமாண்டி, அது இருக்கட்டும். ஏ சின்ன பிள்ளை, என்ன கோய் மாமியாட்ட சொல்லி வை, நாங்க என்னத்த உனக்கு சொல்லி கொடுத்துருவோம். கூட சேராத பேசாதங்குது என்னடி இது பழக்கம்? அது லூசு, அது போதுக்கா விடு. இதுக்காக இப்படியா பேசும்? நம்மளாம் எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கோம், அதெல்லாம் உன் மாமியாருக்கு தெரியாதா? நானே கேட்க நினைச்சேன், நீயே ஆரம்பிச்சிட்ட. என்னக்கா என் மாமியார் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு அலையுது, எல்லாருக்கிட்டே பேசாமையா இருக்கு. என் மாமியாருக்கு யாரும் எதுவும் சொல்லி கொடுக்காம இருக்காங்களா? அது சும்மா சொல்லுங்க. அடி போடி. என்ன சரசு, சந்தோஷமான விஷயம் சொல்லுனியே, என்னது? ஐயோ மறந்துட்டேன் பாரு, மாமியார் ஒத்துக்குச்சு. என்னத்த ஒத்துக்குச்சு? நானும் அமலாக்கா எல்லாரும் வீடு பார்க்க போனோம்ல. ஆமா, அக்கா பக்கத்து வீட்டுக்கு நான் போறேன்னு சொன்னேன். அதுக்கு என் மாமியார் சரிந்துச்சுடி. சக்க போடு. பரவாயில்லையக்கா, இத்தனை வருஷம் கழிச்சு நீயே தனியா வீடு பார்த்து போறேங்கிற. மாமியார் தனியா விட்டதான் ஆச்சரியம். என்னடி பிளான் போட்ட? எனக்கும் சொல்லுவேன், நானும் என் வீட்டுல போய் பிளான் போட்டுக்கிறேன். ஆனா என்ன பிளான்? ஒண்ணும் இல்ல, வீட்டு கட்ட சொன்னேன் கேக்கல, அடி ஓததான். ஐயோ என்னடி சொல்ற? வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு. கொண்டு போடுவேண்டி. அடி தான் வாங்க போறேன். நீல முடியக்கா வம்பளுக்குற. நீ அடி வாங்க போறடி. இல்லக்கா விஷயத்த சொல்லுடி, அதை விட்டு மத்ததெல்லாம் பேசிட்டு இருப்பேன். எதுல இருந்து விட்டேன்? வீட்டுக்கார அடிச்சேன் உதச்சேன்னு சொன்னேன். அப்படி சொன்னேனா? அப்படி செஞ்சேனா அவ்வளவுதான். என் மாமியாரு மாமியார் ஒரு புள்ளதான், அவனே அடிச்சு கொன்றாத, நீ தனியா கூட்டிட்டு போயிடாத்தா அப்படின்றச்சா. அதனால ஓகேன்றச்சா? ஆமாங்கிறேன். அப்போ உன் மாமியாரு அதே வீட்டுல இருக்கதா? என்ன மறப்ப? எட்டு விட்டே அவ்வளவுதான், ஆத்துல போய் விழுந்துடாம. இல்ல முடியக்கா, நீங்களும் அப்படி பண்ணலாமா? ஏ சின்ன பிள்ளை அமைதியாடி. ஆனா நான் அமைதியா தான் நல்லா இருக்காதே கதை. ஏங்கா இல்ல முடி, நீ என்ன சொல்ற? உன் மாமியார் உன்னை திட்டுறது தப்பே கிடையாது. என்னக்கா சொல்ற? வாய மூடுங்க, எதுக்கு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சரி இதோட இந்த மீட்டிங் கலைஞ்சு போச்சு, அப்புறம் வேற மீட்டிங் பாத்துக்கலாம். பாய் சி யூ. முடியலடி இருடி. நான் போறேத்தா, இவகிட்ட இன்னும் பேச முடியாது. சரி அப்புறம் பேசிக்கலாம் நம்ம. பாய் பாய். சி யூ. சுதா நம்ம கிளம்பலாமா? அத்தை சொன்ன மாதிரி சம்மந்தியம்மா வீட்டுல பத்திரிக்கை வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாமா? சரிங்க. என்னடா அங்க நேரம் ஊருக்கு கிளம்புறோமா? சம்மந்தியம்மா வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடுறோமா? ஏன்னா சாப்பிட்டீங்க, இப்ப காப்பி டீ தான் குடிச்சிட்டு போவீங்க. அதெல்லாம் இல்லம்மா, நேரம் ஆயிரும். போங்காட்டியும் நீங்க காலேஜ்ல இருந்து வந்துருங்க, நாங்க கிளம்புறோமா? சரி நாங்க வரோம். மாப்பிள்ளை கிட்ட சொல்லிருங்க. சரிங்க மாப்பிள்ள, போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன், கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னே வந்துரு. சரிம்மா வந்துடுறேன், பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா. சரி கிளம்புங்க, பிள்ளைங்க காலேஜ்ல இருந்து வந்துருங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, நம்ம கிளம்புவோம் வாங்க. போலாம் சுதா, சம்மந்தியம்மா வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம்.